GUVI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. 9000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான உங்கள் கோபுரம் சிட்ஸ். டவுன்லோட் #cash app now. நாங்கள் முதல்ல பண்ண வெட்டிங் வந்து ஒரு சர்ச்சில் ஒரு சப்ஜெக்ட் எங்கள் கிட்ட கொண்டு வந்தால் அது எவ்வளவு க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுங்கிறது தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு தாட். அவங்கள ஹைலைட் பண்ணுற மாதிரி அவங்க போய் ஒரு விஷயம் பண்ணுறதை விட அவங்க பண்ணதை ஹைலைட் பண்ண மாதிரி என்ன பண்ணலாங்கிற போது தான் we came up with this ramp walk idea. இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருந்தால் you can just go out and do anything. டைக்கன் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர். ஈவெண்ட்ஸ் பற்றி பேசும்போது மேம், நாங்கள் சில இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுத்ததில் கேட்கும்போது எல்லா மாதிரியான ஈவெண்ட்ஸும் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. பீட் கார்ப்பரேட் ஆர் வெட்டிங், என்ன சொல்கிறது, அமெரிக்காவில் இருக்கிற வெட்டிங்னாலும் ஓகே, நம்ம அம்பானி அவர்களுடைய வெட்டிங், வீட்டு வெட்டிங்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையுமே டச் பண்ணுறதுக்கான அந்த அந்த ஓப்பன்னஸ் எப்படி மேம் எடுத்துக்கிட்டீங்க? எங்களோட கம்பெனி இவெண்ட் ஆர்ட்டில் வந்து எங்களுக்கு 3 வெர்டிக்கல் இருக்குது. ஒன்று வந்து கார்ப்பரேட் இவெண்ட்ஸ் பண்ணுறோம், ஒன்று வந்து வெட்டிங் பிளானிங், இன்னொன்று வந்து வி கியூரேட் மியூசிக் அண்ட் டான்ஸ் கான்சர்ட்ஸ் அண்ட் ஷோஸ். ஸோ எங்களுக்கு வந்து ஆக்சுவலி முதல்ல கார்ப்பரேட் இவெண்ட்ஸில் தான் ஆரம்பித்தோம். நாங்கள் நிறைய பேங்க்ஸுக்கு அந்த மாதிரி தான் ஆரம்பித்தோம். அண்ட் அபவுட் 6 months டவுன் த லைன் ஒன் ஆஃப் த சிஇஓஸ், அந்த நாங்கள் பண்ணுற ஈவெண்ட்டோட சிஇஓ வந்து அவர் சொன்னார், நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, என்னோடய டாட்டர் கல்யாணம் வருது, நீங்கள் அதை எடுத்து பண்ணுங்கன்னு. முதல்ல நாங்கள் வந்து பயந்துட்டோம், ஐயோ நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணதில்லை, பண்ணணுமா அப்படின்னு யோசித்தோம். இல்லை ஐ ஹாவ் கம்ப்ளீட் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் இன் யுவர் ஆர்கனைசிங் கேப்பபிலிட்டிஸ். அண்ட் நீங்கள் இவ்வளோ க்ரியேட்டிவாக ஒரு கார்ப்பரேட் இவெண்ட்லேயே நீங்கள் இவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணும்போது ஒரு வெட்டிங்கில் ஐம் ஷுவர் நீங்கள் யூ வில் பிரிங் சம்திங் டிஃப்ரெண்ட் டு இட். ஸோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் வெட்டிங். இன்ஃபேக்ட் நாங்கள் முதல்ல பண்ண வெட்டிங் வந்து ஒரு சர்ச்சில். இட் வாஸ் அ கிறிஸ்டியன் வெட்டிங் அண்ட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட், தட்ஸ் வேர் வி டுக் ஆஃப் ஃப்ரம் தேர். ஒரு சப்ஜெக்ட் எங்கள் கிட்ட கொண்டு வந்தால் அது எவ்வளவு க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுங்கிறது தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு தாட். ஏன்னா ஒரு ரன் ஆஃப் த மில்லாக இல்லாமல் நம்ம பண்ணால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு, அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் இல்லை, என்ன ரொம்ப ஒரு க்ரேசி விஷயம்னா சிமிலர் ஐடியாஸ் வந்துடும் 2 பேருக்கும். சிமிலராக மறந்து போகிற விஷயங்களும் சேர்ந்து மறந்து போயிடுவோம். அப்புறம் ஒருத்தர் திட்டுப்போம், இதை நீ சொல்லக்கூடாதா, அதில் சொல்லக்கூடாதான்னு. பிகாஸ் அது அப்படியே சேர்ந்து அது என்னவோ அப்படியே ஐ திங்க் சேர்ந்து வளர்ந்ததுனால அப்படி வருதான்னு தெரியல. பட் ஒரு கான்செப்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்ணால் அக்ராஸ் த டேபிள் அப்படியே ரொம்ப டைமெல்லாம் தேவையில்லை, ஒரு 5 minutesக்குள்ளே வந்துடும். அது ஏதோ கடவுளுடைய இதுதான். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஆட் பண்ணி 2 பேரும் வி வில் பிரிங் இட் டுகெதர். இந்த மாதிரி கார்ப்பரேட்ஸுக்கு ரொம்ப வித்தியாசமாக நாங்கள் பண்ணி இன்றைக்கும் எங்களுக்கு ரொம்ப அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற விஷயங்கள் எப்படின்னா, இப்போ நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, கார்ப்பரேட் இவெண்ட் வந்து ஒரு கம்பெனியோட 10th anniversary வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பவர் பாயிண்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அவங்க ஒரு 10th anniversary எங்களை கூப்பிட்ட உடனே அவங்கள போய் அங்கே விசிட் பண்ணோம். அது ஒரு பியூட்டிஃபுல் கேம்பஸ். அங்கே ஒரு பழைய 100-year-old பேனியன் ட்ரீ இருந்தது. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், சப்போஸ் இந்த பேனியன் ட்ரீ இட் கம்ஸ் டு லைஃப் அண்ட் இட் சேஸ் in the last 10 years of my life இது நடந்தது, இந்த இது. ஸோ அந்த மாதிரி அந்த கம்பெனியோட மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு பேனியன் ட்ரீ மாதிரி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி ஸ்டேஜில் ஒரு பேனியன் ட்ரீ வச்சு அந்த பேனியன் ட்ரீ ஒரு கேரக்டராக இட் கம்ஸ் டு லைஃப் அண்ட் இட் வில் எக்ஸ்பிளைன் இந்த வருஷம் இது நடந்தது, இந்த வருஷம் இந்த மைல்ஸ்டோன் அப்படிங்கிறத இது பண்ணும். இதில் ஆர்டிஸ்டாக நாங்களே இருக்கிறதுனால அந்த பேனியன் ட்ரீயாக இவங்க சரஸ்வதியே பண்ணாங்க. ஒரு டான்ஸ் மாதிரி அதை க்ரியேட் பண்ணி அந்த பேனியன் ட்ரீ லைஃப்க்கு வந்து நாங்கள் ஆரம்பித்த வருஷம் இதெல்லாம் நடந்தது. அப்படின்னா விஷுவலி பீப்புளுக்கு இன்னும் அட்டென்ஷன் ஸ்பேன் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்காக கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி ஒன்று பண்ணோம். அப்புறம் வி ஆல்சோ டிட் ஒரு ஹாஸ்பிட்டலோட லான்ச் ஒன்று பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து தி ஆஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் போது வி தாட் எங்களுக்கு ஒரு 10 minutes ஸ்லாட் கொடுங்க, ஒரு டான்ஸ் மூலமாகவே ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்கும் அப்படின்னு நாங்கள் காமிக்கிறோன்னு சொல்லி வி கியூரேட்டட் அண்ட் புட் டுகெதர் அ டான்ஸ். தட் இஸ் ஒரு ஆள் வந்து வீட்டில் வந்து திடீர்னு அவருக்கு வந்து நெஞ்சு வலி வருது. ஸோ அந்த டயத்தில் ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஃபோன் பண்ண அடுத்த ஒரு வித்தின் 2 minutes ஆம்புலன்ஸ் வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பண்ண உடனே டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க, உடனே ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வித்தின் 2 days he is okay, the family is happy, they come back home. இது எல்லாமே ஒரு டான்ஸாக பண்ணி காமிச்சோம்.
ஐ திங்க் திஸ் மேக்ஸ் லைக் ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த க்ரௌட் அப்படிங்கிறதும் எனக்கு தோணுது. And how much do you enjoy dancing, singing, ma'am? And இப்போ நீங்க ஃப்ரீ டைம்லலாம் ஐ எம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட் அபவுட் டான்சிங். அப்போ ஒரு 2-3 இயர்ஸாக ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணல, அது சீசன் போது அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணல. பட் 3 years ago வரைக்கும் ஐ வாஸ் டான்சிங் ரெகுலர்லி. இப்போ நவ் ஐ டான்ஸ் ஃபார் மை ஓன் ஹாப்பினஸ். நீங்க மேம் டான்சிங் அதெல்லாம் ஐ வாஸ் டான்சிங் கண்டினியூஸ்லி. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி விட்டுட்டு அப்புறம் அது அப்படியே விட்டு போயிடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட். அண்ட் ஒன் அன்ஃபர்கெட்டபிள் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? I think every time I dance, it is something which I want to keep very, very close to my heart. And of course, the moments when I am on stage with my guru, my aunt, Dr. Padma Subramaniam, that is very, very special. நான் வந்து நிறைய அவங்களோட கிருஷ்ண துலாபாரம்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், where I was Krishna and she was Rukmani. So that's a very special thing for me to be on stage with my guru and dance with her. மேம் அந்த மாதிரி மேமே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து இப்படி பெண்ணை வச்சோடனே அப்படியே எழுதிடுவீங்க பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்ட்ராங் ஒரு நீங்க எழுதின விஷயத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு, which I will like cherish it forever அப்படின்னா யாருக்கிட்ட இருந்து கிடைச்சது, எந்த மொமெண்ட்டுக்கு கிடைச்சது மேம்? இல்லை, எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கம்மியாக பேசுவேன், நிறையா கேட்பேன் எல்லோரும் பேசுகிறதையும். ஆனால் அதனால் எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் எழுதுவேன். லைக் ஈவன் இஃப் ஐ வாண்ட் டு சே சம்திங் டு மை சில்ட்ரன் ஆர் மை சிஸ்டர் ஆர் மை பேரண்ட்ஸ், ஐ திங்க் நான் வந்து அதை எழுதினா பெட்டராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேங்கிறது என்னுடைய தாட். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நான் எல்லாருக்கும் ஒரு நோட் எழுதிடுவேன். யாராவது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் ஒரு நோட் எழுதி அதை அங்கே படிப்பேன் rather than speaking. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். Her words are very, very strong. They can, really move you emotionally. அந்த மாதிரி She's got that talent. மேம் சொல்லல, நீங்க சொல்லுங்க மேம். ஏதோ ஒன்று ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா. இல்லை, எதுவாக இருந்தாலும் it could be my birthday or it could be anything like that. Or நம்ம ஃபேமிலி பற்றி ஏதாவது விஷயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், or even if it is an event, அந்த ஒரு 2-3 லைன் இருக்கும் இல்லையா, which will touch your heart. God has given her that gift. She's an amazing writer. எல்லாம் ஒர்க் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஏஜ் வரும்போது அதுவுமே நேச்சுரலா ஃப்ளோல நடந்தது தானா, இல்லை ஏதாவது பர்டிகுலரா இருந்ததா? எனக்கு வரப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து அட்லீஸ்ட் ஷுட் ஹேவ் தீஸ் குவாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது. திங்க் பண்ண டைம் கொடுத்தா தானே. அதுக்கும் இல்லையா மேம்? அரேஞ்ச் மேரேஜ். சின்ன வயசுல ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ். லக்கிலி இட் ஒர்க்ட். And in fact, one Sunday morning, I remember, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். அம்மா சொல்கிறேன், இல்லை இன்னைக்கு போகாத, பொண்ணு பார்க்க வராங்க. சார் வாட்? பொண்ணு பார்க்குறேன்னா அந்த my husband's sister and brother-in-law, they just dropped by to see me. And apparently they've been discussing with my parents. எனக்கு அது தெரியவே தெரியாது எனக்கு. அண்ட் நானும் அப்படியா அப்படின்னு மாடிக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றின்னு வந்தேன், அவ்வளோதான். அண்ட் அவங்கெல்லாம் போனாங்க, மாப்பிள்ளையை பார்த்தாங்க, எங்களுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சதுன்னாங்க. நானும் ஓகேன்ட்டேன், நிச்சயதார்த்தம் ஆச்சு, கல்யாணம் ஆச்சு. பட் இப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு வந்து சிம்பிளா இருந்தது, பட் இருந்தாலும் கல்யாணத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் ஒன்று இருந்திருக்கும்ல. உங்க கல்யாணத்துல சொல்லுங்க ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் தட் இப்போ நினைச்சா கூட நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லி என்ஜாய் பண்ற ஒரு மூமெண்ட். I think Amitabh Bachchan coming to the wedding was a big moment. எங்களுக்கு தெரியாது வரப்போறாருன்னு. But when he came, like, I think I was taken aback. And நீங்க சொன்னீங்க சார் கிட்ட வந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. How happy were you? அப்பா நிறைய விஷயங்கள் காமனா இருக்கு. Okay, we are in the right hands தான் நம்ம வந்து. I think அது வந்து we grew together அந்த மாதிரி. It was not that companionship. That just grew together and we were absolutely sharing common interests and அது வந்து over a period of time. It didn't happen overnight. Like in every other marriage, you just discover yourself. நீங்க வந்து மேம் சொன்னாங்க அமிதாப் பச்சன் சார் வந்தது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அந்த மாதிரி ஒன்று. அண்ட் அந்த கம்பேனியன்ஷிப் ஓவர் த டைம் எப்படி டெவலப் ஆனதை நீங்க ஃபீல் பண்ணீங்க? See, என்னோட my memory of my wedding is my muhurtam was at 4:30 in the morning. முகூர்த்தம். அப்போ எங்க ஸ்டைல் வெட்டிங்லலாம் there is something called காசி யாத்திரை, ஊஞ்சல் and all that, which happened at 3 in the morning. It is midnight according to me, ma'am. It is midnight, which is not even night for today's youngsters. Normal midnight. So I remember என்னோட அத்தை வந்து she came at 1 o'clock to my house. வந்து என்னை எழுப்பி இப்போ குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மேக்கப், 1 மணிக்கு நைட்டு மேக்கப் பண்ணுறோம். 3 மணிக்கு நான் am entering the mandapam. There are already 500 people there. I thought early morning muhurtam enna crowd varum. It was such a huge wedding that at 5 o'clock there were some 1,500 people in the mandapam. 5 o'clock in the morning during the muhurtam.
அண்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க ஐ திங்க் தேர் மேரிட் ஃபார் 20 இயர்ஸ் நோ அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நாங்கள் கல்யாணம் பண்ண முதல் பிரைடு ஷி ரீச்ட் அவுட் டு அஸ் த்ரூ இமெயில். அந்த சர்ச்சில் பண்ணோன்னு சொன்னால இமெயில் மூலமாக ஷீ இஸ் நாங்கள் கம்ப்ளீட்லி லாஸ்ட் டச் 20 இயர்ஸில் வி டென்ட் நோ வேர் ஷி வாஸ் அண்ட் ஆல் தட். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அமெரிக்காவுக்கு. ஷீ காட் ஆர் இமெயில் அண்ட் ஷீ சென்ட் அஸ் எ மெயில், நான் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரேன், ஐ எம் கம்மிங் வித் மை ஹஸ்பண்ட் அண்ட் மை 2 children, ஐ வாண்ட் டு மீட் போத் ஆஃப் யூ அப்படின்னு. வி வேர் ரியலி டச்ட் பை திஸ். சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஷி கேம். எங்களுக்கு gift எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி பசங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க வி கைண்ட் ஆஃப் relived those moments. So that's a very special meeting for us. Beautiful, ma'am. And ஒரு பக்கம் கார்ப்பரேட் ஒரு பக்கம் வெட்டிங்ஸ், அதை தாண்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இப்போ டிசம்பர்ல நடந்த மார்கழியோட உற்சவம். ஸோ மார்கழி அப்படின்னாலே வந்து இட்ஸ் செலிப்ரேஷன் ஆஃப் மியூசிக் டான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், மார்வலஸ் மார்கழின்னு ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து எப்போல இருந்து வந்தது? ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேஷன். இந்த ஒரு நாங்கள் ஒரு ஆர்கனைசர், அவங்க ஒரு மியூசிஷியனை தாண்டி எல்லாரோடையும் எங்களுக்கு ரொம்ப ஒரு பர்சனல் ரேப்போ இருக்குது. ஸோ இந்த மார்கழி சீசன் வருது சென்னையில், இது வருஷம் வளர்ந்துட்டே இருக்குது. கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஜாஸ்தி வெளியில் வந்து கான்சர்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறதோ இல்லை, இது ஜாஸ்தி ஆயிடுச்சு. எவ்ரிபடி இஸ் அண்டர்ஸ்டுட், வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க முடியாது, வி ஹவ் டு கோ அவுட் மோர் அண்ட் என்ஜாய். ஸோ அதுக்காக ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ இந்த சிட்டிலேயே வளர்ந்துருக்கோம். மார்கழி வந்து வேர்ல்ட் கல்ச்சர் மேப்பில் இன்றைக்கி இருக்குது. பீப்புள் ஆர் கம்மிங் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு அப்படிங்கிற தாட்டில் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது நமக்கு இந்த அசோசியேஷன் அண்ட் இது இருக்குது, இத்தனை மியூசிஷியன்ஸோட எல்லாரையும் சேர்ந்து கொண்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க எல்லாரும் மியூசிக்கு, டான்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, ரிஹர்சல்ஸ், எவ்ரி ஒன்ஸ் பிஸி. அவங்கள ஹைலைட் பண்ணுற மாதிரி, அவங்க போய் ஒரு விஷயம் பண்ணுறதை விட அவங்க பண்ணதை ஹைலைட் பண்ண மாதிரி என்ன பண்ணலாங்கிற போது தான் we came up with this ramp walk idea and it was so exciting. எங்களுக்கே அது போக போக ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி இது நாங்கள் சரி ஒரு 2 பேருக்கு சொல்லி பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு 2 பேருக்கு சொல்லி பார்க்கலான்னு ஆரம்பித்தா அவங்க கிட்டேருந்து வந்த ரியாக்ஷனில் எங்களுக்கு இன்னும் எந்தூசியாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாமா, ரேம்ப் வாக் பண்ணுறீங்களா, நாங்கள் சாரீஸ் அரேஞ்ச் பண்ணுறோம், ஜுவல்லரி அரேஞ்ச் பண்ணுறோம், எல்லாம் நிறைய ஒரு சைமல்டேனியஸாக நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். அவங்க பாதி நான் பாதி அப்படி கேட்டோம். இப்படி பண்ணும்போது சூப்பர், இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கே, நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், நான் வந்து இழைக்கிறேன் அப்படிலாம் சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் எந்தூசியாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 4 months ஒர்க் பண்ணோம், பிகாஸ் திஸ் இஸ் நாட் அன் ஈஸி ப்ராஜெக்ட். அண்ட் இத்தனை பேரோட டேட், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இருக்கிறவங்க. இத்தனை பேரோட டேட் வாங்குறதே முதல்ல கஷ்டம். ஸோ டிசம்பர் 1 பிளாக் பண்ணிட்டோம். மார்கழிக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு. அங்கேருந்து we started working backwards almost 4 months. And எங்களுக்கு வந்து பிகாஸ் we have this little aesthetic sense about, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணுறது, இது பண்ணுறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் என்ன சூட் ஆகும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு நாங்களே அதை ஒரு அனலைஸ் பண்ணி, ஸோ பெரிய ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஒரு சாரி இல்லை, இந்த கலர் வேணாங்கிறத மட்டும் 2வது சாரி நாங்கள் சூஸ் பண்ண சாரீஸ் எல்லாமே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் கொடுத்த ஜுவல்லரி, நாங்கள் சூஸ் பண்ண ஜுவல்லரியும் அவங்க ஏஸ்தட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி கொடுத்தோம், அதுவும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இட் வாஸ் அந்த பேக் ஸ்டேஜ் வந்து யூ ஷுட் டாக் அபவுட் தட் பேக் ஸ்டேஜ். அது வந்து அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா 40 ஆர்டிஸ்ட்டும் இந்த ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் தே ஹார்ட்லி சி ஈச் அதர் இல்லையா. அவங்க அப்படியே ஒரு வரிசையாக கச்சேரி பண்ணால் கூட இவங்க போகிறாங்க, பாடுறாங்க, இவங்க கிளம்புவாங்க, அடுத்த ஆள் வருவாங்க. அவங்களுக்கு இது இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த டைம் கிடச்சிது அவங்களுக்கு. அண்ட் எல்லாரும் கூட ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நீ இந்த கிளிப்பு போட்டுக்கோன்னு கிளிப்பு போட்டு விட்றாங்க, இந்த மேக்கப்பில் இந்த பொட்டு வச்சுக்கோன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த நகை இப்படி வேணா இப்படி போட்டுக்கோன்னு. ஸோ இட் வாஸ் எலக்ட்ரிஃபைங்காக இருந்தது அந்த பேக் ஸ்டேஜ் மொமெண்ட்ஸ் அங்கே. That was really nice. இவ்வளோ பெரிய விஷயம் மவுண்ட் பண்ணும்போது சைடில் வந்து வெட்டிங்ஸ் வந்தா அதையும் மேனேஜ் பண்ணோம். அதை எப்படி ரெண்டுமே வந்து மல்டி டாஸ்க். அந்த மாசமே எங்களுக்கு ஒரு பெரிய கல்யாணம் பண்ணோம் within a few days. Okay. But I think having systems in place, having good support team and planning இல்ல, and எங்களோட டீம், excellent team of people who work with us. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் வந்து மேம் கிட்ட ரொம்ப ரசித்து பார்த்த விஷயங்களோ
வீட்டுக்கு மூத்த பொண்ணா நிறைய விஷயங்கள் உங்களை சின்ன வயசுல இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வரைக்கும் இல்லை இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் அது நீங்க நிறைய சொல்லியிருப்பீங்க. பட் இங்க எங்க முன்னாடி நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். இல்லை நானும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. இதே கொஸ்டின் அவங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறாங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருந்தா யூ கேன் ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் டூ எனிதிங். ப்ளீஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எனக்கு அப்புறப்போ போட்டு காட்டுங்க. நீ வந்து இதை விட பெட்டராக தான் சொல்லணும் இப்போ. ஸோ டெஃபினெட்லி ஷீ இஸ் அ ஹியூஜ் ஸ்ட்ரென்த் ஃபார் மீ எவ்ரி விச் வே. இமோஷ்னலி எஸ் அண்ட் இன்டலெக்சுவலி ஐ திங்க் ஆல்சோ எங்களுக்கு ரொம்ப சிமிலர் டேஸ்ட் யூனோ. ஸோ எவ்ரி விச் வே I cannot think of any, even if I'm doing something, will Ammu do this? I'm sorry, that's how we call each other. Will my sister do this? இப்படி பண்ணா இது பண்ணுவாங்களா, இப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை இப்படி பண்ணலாமா, எவ்ரிதிங் ஐ திங்க் ஃபார் ஹர் ஆல்சோ. அண்ட் ஐ ஆல்சோ திங்க் வில் ஷீ திங்க் த சேம் வே. தட் இஸ் ஹவு க்ளோஸ் வி ஆர். எங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லணும். ஏன் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறேன்னா, என்னோடய ஸ்ட்ரெங்க்ஸ் என்னன்னு அவள் சொன்னாங்க, என்னோடய வீக்னஸஸ் என்னங்கிறது கூட அவளுக்கு தெரியும். அதே மாதிரி அவளுடைய ஸ்ட்ரெங்க்ஸும் எனக்கு தெரியும், அவளுடைய வீக்னஸஸும் எனக்கு தெரியும். ஒரு ஒரு 2 பேர் யார் வேணால் இருக்கலாம், பிரதர்ஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு 2 பேர் ஒரு விஷயத்தை சேர்ந்து பண்ணணுன்னா எந்த அளவுக்கு கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் லைஃப்பில். ஈவன் இஃப் யூ ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், how much compatibility you need to live inside the same house. சின்ன விஷயங்களுக்கு. So for 2 sisters to work together has not been easy for her, has not been easy for me. But we understand அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு I should play to her strength, அவங்க வீக்னஸ் என்னையோ I should refrain from that. அது அவளும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா, நானும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கிட்ஸ்க்குமே வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயா சம்வேர் அவங்களுக்கு நீங்க நீடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளால நீங்க இல்லை எங்கள் ப்ரொஃபஷனே அவங்களுக்காக நாங்கள் மாற்றினோம் அந்த ஸ்டேஜில். எஸ். ஸோ ஃபேமிலி ஃபர்ஸ்ட், அது எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் எங்கள் 2 பேருக்கும். ஃபேமிலினா நாட் ஓன்லி எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரங் இல்லை, எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் மோர் தென் ஃபேமிலி டு அஸ். ஸோ இது வந்து திஸ் இஸ் பார்ட் ஆஃப் அஸ். உங்களோட பசங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அதை பற்றிமா? மென்டல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக கொடுக்குறாங்க, மாரல் சப்போர்ட் எஸ். அண்ட் யூனோ தேவ் அலவுட் அஸ். இப்போ நாங்கள் ரொம்ப லேட் நைட்லாம் ஒர்க் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் ஆர் இவெண்ட்ஸ். ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. ஏதாவது ஃபோன் பண்ணி ஒன்றுனா கூட அம்மா வி அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. The only thing I think they've not taken after both of us is paying compliments to us. உலகம் பூரா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, எல்லாரையும் அப்படி தூக்கி வச்சு பேசுவாங்க. ஆனால் மனசார அம்மா யூ டிட் திஸ், அம்மா I don't know if I think neither do her children nor my children. They don't praise us like that on our face. எங்க பின்னாடி I'm sure they are doing it. அதுவும் கேள்விப்பட்டிருக்கோம். But they are always there for us. They are there for us. They are always there for us. But they are not directா நம்ம மூஞ்சி முன்னாடி you did a good job, oh outstanding அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அம்மா needs a hug, please நீங்க கொடுத்துருங்க. அண்ட் வைஷு அண்ட் அனி சார் வந்து எவ்வளோ உங்களுக்கு மேம் சொல்லிட்டாங்க, பட் எவ்வளோ அவங்க சைட்ல இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸோ இல்லை அவங்க அவங்க சொன்ன மாதிரி we speak for the 4 children, 4 ஒரே மாதிரி தான் 4 பேரும். அண்ட் one thing is I think I speak for her also, we learn a lot from our children also, not just that we teach them. நாங்கள் நிறைய கற்றுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பேசணும் எவ்வளோ பேசக்கூடாது அது அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்குறோம். அப்புறம் வந்து how to remain grounded நம்ம சொல்லி கொடுத்தோம், பட் இன்னைக்கு அவங்க வாழறதை பார்த்துட்டு we are still learning from them. And most importantly, I think Vaishnavi and Anirudh are there's great equanimity in their mind. அவங்க வந்து எதுக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக, ஈவன் இந்த பசங்க கூட ஒரு நல்லது நடந்தால் எக்ஸைட்டடாக இருது கிடையாது. அட் த சேம் டைம் they don't take too much of இங்கேயும் ஒரு equanimity கண்டிப்பாக better than us for sure. நாங்க வந்து ஒரு விஷயம் நடந்தா we get emotional about everything. We get emotionally attached to that moment. பட் அந்த என்னவோ ஸ்ட்ரேஞ்சாக இந்த பசங்களுக்கு அது கிடையாது. அந்த ஒரு emotional attachment to that moment, they just breeze through it. or இது அது இல்லாம they growing up with that.
One way it's nice. பியூட்டிஃபுல் மேம், பியூட்டிஃபுல். நிறைய விஷயங்கள் ஐ திங்க் ஒரு ஒர்க் தாண்டி ஆஸ் அ பர்சனாலிட்டிஸாக நிறைய நீங்கள் சொன்னீங்களா மேம், எனக்கு வந்து கதை சொல்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படி தான் இருந்தது. இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்குது. பட் இதுக்கு மேலே உங்களை டீட்டெயில்டாக பேச வைக்கிறது வந்து எனக்கு கரெக்டாக படலை. ஸோ நீங்கள் சொன்னீங்களா அந்த கம்பேட்டபிலிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேரோட அந்த ஃபன் சைடை வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் லைட்டாக கிண்டல் பண்ண போகிறோம். ஐ ஹேவ் கொஸ்டின்ஸ். ஹூஸ் மோஸ்ட் லைக்லி டு டூ அப்படிங்கிறது வந்து சில கேள்விகளாக இருக்கு. Okay. We're game for fun. Come on, let's do this. Honestly வந்து நீங்க சொல்லணும். Come on, bring it on. Yes, I Bring want it on. honest answers, ma'am. Okay. Who's most likely to borrow clothes without asking? Not both of us. ஒரு அவசரத்துல கூட. இல்ல. Okay. Who's most likely to stay up all night binge watching TV series or movies? Both. Together எப்போது இல்ல, பண்ணிருக்கீங்களா? we don't watch together, Not but together. அடுத்த நாள் காலையில சொல்லுவோம், நான் இவ்வளவு எபிசோட் முடிச்சேன், அவ்வளவு எபிசோட் முடிச்சேன். சஜஷன்ஸ்லாம் கொடுத்துப்பீங்களா? இது நல்லா நிறைய, இருக்கும். நிறைய. Okay. What is your recent favorite TV series or? நான் வந்து ஃப்ரீலான்சர்னு ஒன்று பார்த்தேன், ரொம்ப பிடிச்சது எனக்கு. அண்ட் 12th ஃபெயில். Yeah, I also watched 12th Fail and I loved it, but series பார்க்கல. I've been doing very serious grandmother duties, so That's sweet. Okay. Who's most likely to forget any occasion like birthdays, anniversaries? உங்க ரெண்டு பேரோட கம்பேரிட்டிவ்லி யார் கொஞ்சம் மறப்பாங்க? எப்படி மேம், நான் எதிர்பார்க்கல ரெண்டு பேரும் இல்லைன்னு சொல்ல போறீங்கன்னு there are too நினைச்சேன். many things to do, sometimes miss I don't, but we'll make an effort. Okay. Who's most likely to cook better? அப்படியா? அப்படியா? What is your best thing? No, I'm not very fancy cookingல இல்ல, but proper South Indian cooking I can manage. அது ரொம்ப கிச்சனுக்கு போய் பண்ணுங்கிறது ஒரு பண்ணிதான் ஆகணும்னா பண்ணுவேன், பட் நல்லா பண்ணுவேன். வீட்ல வந்தோடனே லைக் வர எல்லாருமே உங்ககிட்ட இது குக் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்படி கேக்குறேன். இல்ல, அது வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி ஏரியாவே கிடையாது. நாங்க ரெண்டு பேருமே அதுல Cooking கொஞ்சம் is on your கொஞ்சம் forte. வீக். Okay. அது வந்து ஆப்ஷன்ல விட்டுருவோம். ஆமா. நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி டிசாஸ்டரா வந்து இல்ல டிசாஸ்டர்லாம் இல்ல, பண்ணதே கொஞ்சம் தான். சோ அதுல ஒன்றும் டிசாஸ்டர் அப்படியே அன்லஸ் இட் இஸ் an எமர்ஜென்சி நான் குக்லாம் பண்ண மாட்டேன். சூப்பர் மேம். ஐ திங்க் ஒரு ஃபன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பத்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பிஃபோர் ஐ எண்ட், ஐ திங்க் ரீசெண்டா உங்களோட ஒரு டப்பிங் நீங்க பண்றது வந்து வெண்ட் வைரல். இத்தனை வருஷம் நாங்க இந்த குரலை தான்ப்பா தேடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு நீங்க பேசுற அந்த கணீர் குரல் வந்து இது தூக்கத்துல இருந்தா கூட இந்த குரல் ரத்னா ஃபேன் ஹவுஸ் அப்படின்னு தெரியற அளவு தட் ஹஸ் கிரியேட்டட் இம்பாக்ட். ஐ எம் நாட் ஃப்ரம் சென்னை, ஆனா எனக்கே அந்த குரல் வந்து அவ்வளவு பரிச்சயமான ஒரு குரல். ஸோ வித் யோர் பெர்மிஷன் மேம், அந்த வாய்ஸ்ல ஏதாவது ஒரு 2 லைன் பேச வச்சுக்கிறேன் மேம். ஓ காட். சர்ப்ரைஸ் பண்ணிடுவேன் டக்குனு அந்த மாதிரி. டைக்கன் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத ஸ்ட்ரீட், டி நகர். For online booking, ratnafanhouse.co.in. எங்க இருந்து மேம் டக்குனு அப்படியே அந்த மோடுக்கு போயிடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டதுக்கும். அண்ட் இட் வாஸ் ரியலி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் அப்படின்னு தான் சொன்னேன். ஐ ரியலி என்ஜாய் திஸ் கான்வர்சேஷன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ அண்ட் டு யூ டூ. எங்களையே வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு பாஸ்ட் எல்லாம் ரீலிவ் பண்ண வச்சிங்க. ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது உங்களுடைய இது. நாங்கள் நிறையா எங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நிறைய காம்பியர்ஸோட நிறைய பீப்புளோட ஒர்க் பண்ணதுனால I have to say this, you're a complete natural. Thank you ma'am. Means a lot coming from you. Thank you so much ma'am. And thank you Galatta and all the viewers. Thanks for all your encouragement and support. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. 9,000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான உங்கள் கோபுரம் சிட்ஸ். டவுன்லோட் #cash app now.